மாம்சத்தோடும் எஸ் இரத்தத்தோடும் அல்ல. தமிழ் புரியுதா? வீக் வெசல்ஸ், ஃப்ராஜில். அதை பேசிட்டு இருக்கிறீங்க, சொல்லுங்க. பலவீனமான, என்ன பார்த்தீங்களா? மாமிசத்தோடும் தெரியுமா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் மனித அறிவு, மனித உணர்ச்சி, மனித சிந்தை எல்லாமே ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் தி மெட்டீரியல். ஹலோ, திரும்ப திரும்ப ஏசாயா 11 மறந்துடக்கூடாது. உங்கள் வேர் நன்றாய் இருந்தால் உங்கள் கிளைகள் நன்றாய் இருக்கும். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பதற்கும் நன்றாக இல்லாது இருப்பதற்கும் நான் தான் காரணம். என்ன சொல்லுங்க? ஐ அம் தி சீட். நான் விதை, என் பிள்ளைகள் கனிகள். சத்தமா சொல். நான் விதை, விதை சரியில்லை என்றால். ஹலோ, நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்க இருக்க அப்பாலாம் கவனிங்க. அப்பாலாம் ப்ளீஸ், ஐயா கவனிங்க. என்ன? உங்கள் பக்தி உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் பக்தியின்மை உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். தமிழ் புரியுதா? உங்கள் பக்தி உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், உங்கள் பக்தியின்மை உங்கள் பிள்ளைகளையும் பாதிக்கும். ஏனென்றால் நீங்கள் வேறா இருக்கிறீங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? கிளைகளா இருக்கிறாங்க. வேறே சரியில்லை என்றால் கிளைகள் எப்படி இருக்கும்? ஆமா, அவங்கள தான் சொல்றேமா, தான் சொல்றேன். இந்த டிவி பார்த்துக்கின்னு, சீரியல் பார்த்துக்கின்னு, ஊர் கதை பார்த்துக்கின்னு, வரவுக்கு மிஞ்சி செலவு செஞ்சுக்கின்னு, இப்போ அவங்களுக்கு பொறுப்பு இல்லாத தாய் நிறைய பேர் இருக்கிறாங்க. மாதம் ஆனால் ஒரு 2 புடவை எடுக்கணும். என்ன புரியுது அவங்களுக்கு? யூடியூப்ல என்னெல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் சமைச்சு செய்யணும். வரவுக்கு மிஞ்சின செலவு, ஆடம்பரமான வாழ்க்கை. இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் சொல்ற ஒரு வார்த்தை, கடன் கடன் கடன். நிச்சயம் சொல்றேன், கடன் ஏன் வரும் தெரியுமா? தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். என்ன சொல்லுங்க? திங்க் பிஃபோர் யூ ஸ்பெண்ட் ஒன்ஸ். செலவு பண்ணணும்னு கேளுங்க, இது எனக்கு தேவைதானா? ஒரு வரமான சொல்லுது, 10,000 ரூபா புடவை எடுத்த கிறிஸ்மஸ்ன்னு. தேவையா? ஹலோ, அது ஒரு பெருமை. 10,000 ரூபாய்க்கு சத்தமா என்னங்க? ஒரு சுத்தி கடன். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடன் வாங்க 3 காரணம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? கடன் வாங்க 3 காரணம் இருக்கணும். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம், இல்லையா திருமணம். வீடு கட்டலாம். அப்புறம் யார் வீடு கட்டல சொல்றது? அவன் வீட்டை பேங்க் அரைத்து போயிடுவான். கல்விக்காக வாங்கலாம், மருத்துவத்துக்காக வாங்கலாம், திருமணத்துக்காக வாங்கலாம் அளவோட. ஆனா திரும்ப சொல்லுகிறேன், when God guides he provides. தேவன் தேவைகளை தான் தருவார், ஆசைகளை தரமாட்டார். அதான் போட்டிருக்குது, அந்த வசனம் போட்டிருக்குது. அந்த வசனத்தை போட்டிருக்குது 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் போதும். ஹலோ, இந்த போராட்டத்தை சந்திப்பதற்கு ஒரே ஒரு சக்தி, ஆயுதம் இதுதான். சத்தமா சொல்லுங்க.